விவசாயி கஷ்டப்பட்டு அறுவடை பண்ணி நெல்லை காய வச்சு அறுவடை பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அவங்கக்கிட்ட லஞ்சம் அல்லது சன்மானம், நம்ம அசம்பிளியில் நிறைய பேர் சொன்னாங்க, நிறையா எதிர்க்கட்சி சொல்லியிருந்தாங்க, லஞ்சம் பேர் இல்லை சன்மானம் அப்படின்லாம் சொல்லலான்னாங்க. லஞ்சமாக இருந்தாலும் சன்மானம் இருந்தாலும் அதெல்லாம் வந்து தவறான சிஸ்டம் தான். இந்த மாதிரி சன்மானமாக வாங்கி லஞ்சம் பண்ணது தான் பல்லாண்டு காலமாக பல சட்ட போராட்டங்களுக்கெல்லாம் வந்திருக்கு, நிறையா வழிவகுத்துருக்கு. நம்ம முதலமைச்சர் தலைமை அரசில் முக்கியமாக டிபிசி சென்டரில் எந்த இடங்கள்லையும் 40 ரூபா 50 ரூபா அறுபது லஞ்சம் வாங்கக்கூடாது. அது நிறைய காரணம் சொல்லுவாங்க. எனக்கு வந்து டிபிசி ஓப்பன் பண்ணால் நான் வந்து லாரிக்காக கூட்டிடுவேன், டிபிசி மிஷின் எடுத்துகிட்டு வரேன், க்ளீன் பண்ணணும், பாய் போடணும், இதெல்லாம் தேவைன்னு சொல்கிறாங்க. இப்போ ஓப்பன் பண்ணுற ஒவ்வொரு டிபிசி கலெக்டருக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், நாங்கள் எஸ்ஓபியிலே சொல்லியிருக்கோம் அவங்கக்கிட்ட. எங்கெல்லாம் டிபிசி ஓப்பன் பண்ணுறோமோ டிபிசி ஓப்பன் பண்ணுற இடங்களில் மிஷின் அந்த உலர்வதுக்கு உண்டான மிஷினை கொண்டு வைக்கும்போது அதை நம்ம நிர்வாகமே கொண்டு வந்து கொடுக்கும். அதுக்கு செலவு நிர்வாகம் பார்த்துக்கும், அதோட மாவட்ட நிர்வாகம் பார்த்துக்கும். அதே தூத்தும் இயந்திரங்களை போய் வச்ச உடனே அந்த இடத்துல இருக்கிற அவங்க தேவையான தார்பாய், அவங்க தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நம்மளே பண்ணி கொடுப்போம். அதெல்லாமே கவர்மெண்ட் செலவில் நிர்வாகம் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட நிர்வாகம் அனுமதியோடு தான் பண்ண முடியும். அந்த மாவட்ட நிர்வாகமே அந்த கலெக்டர்ஸு அதுக்குண்டான எல்லா பொறுப்பையும் இருந்து ₹1 செலவு இல்லாமல் அனைத்து மிஷினரிஸும், அனைத்து ஈரப்பதமானி, அங்கே இருக்கிற சாக்கு பைகள், அதுக்குண்டான பாலித்தீன் கவர்ஸ், ஓப்பன் பண்ணுறதுக்கு ஷீட்டு, பிரிண்ட் அவுட் பண்ணுற அந்த டிஸ்பிளேயில் வைக்க போகிற பிரிண்ட் அவுட்டு, அதெல்லாம் கூட எல்லாமே நம்மளோட அந்த மாவட்ட நிர்வாகம் மூலமாக எல்லா டிபிஸும் வாங்க சொல்லியிருக்கோம். இதுக்கு மேலேயும் அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக ₹50 ₹60 அப்படி வாங்கினாங்கன்னா தவறு. அப்படி தவறு நடக்கும் பட்சத்தில் மக்கள் நமக்கு, விவசாயிகள் நமக்கு சொல்லும்போது, அது கடலூராக இருந்தாலும் சரி, கன்னியாகுமரி இருந்தாலும் சரி, இல்லை தஞ்சாவூர் மாவட்டம் டெல்டா மாவட்டமாக எந்த டெல்டா மாவட்டம் இருந்தாலும், நான் டெல்டா இருந்தாலும் கண்டிப்பாக துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நம்ம மாநிலத்தை சொல்கிற ஒரே பாயிண்ட்டு தான், ஊழலை தவிர்க்க வேண்டும், ஊழலை ஒழிக்க வேண்டும், லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும், மக்களுக்கு மக்களாட்சியாக இருக்க வேண்டும் சொல்லியிருக்காரு. அது யாரெல்லாம் இடர்பாலாக இருக்காங்களோ இடர்பால் கண்டிப்பாக களையப்படும், இந்த மாற்று கருத்து. அவங்க ஆமாம் சார், எனக்கு வழி இல்லை, நான் நெல்லை கொண்டு போடுறேன், நெல்லை கொண்டு போட்டால் ₹50 கொடுத்தா தான் எடுத்துக்குன்னு அந்த பெஞ்சுக்களை சொல்கிறாரு, பிசி சொல்கிறாரு, வழி இல்லை அப்படின்னாங்க. அந்த மாதிரி தவறு வரும் பட்சத்தில் உடனடியாக மாவட்ட ஆட்சியர் மூலமாக நான் என்ன நடவடிக்கை எடுத்தனோ அதே நடவடிக்கை கண்டிப்பாக தொடரும், கண்டிப்பாக நடக்கும். இந்த சூழ்நிலையிலும் லஞ்சம் வாங்குவது துணையாக இந்த அரசு இருக்காது. லஞ்சம் வாங்குவதையும் ஊழல் செய்வதையும் எந்த ஆங்கிலையும் கண்டிப்பாக அதுக்கு முனையமான ஸ்டெப்ஸ் எடுத்து அவங்களுக்கு பிளாக் டெஸ்ட் பண்ணுறதோ, சஸ்பென்ஷன் பண்ணுறதோ, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதோ நடவடிக்கை கண்டிப்பாக இந்த அரசு செய்யும். இந்த தலைமையிலான இந்த துறை கண்டிப்பாக இந்த சிறப்பாக இந்த நடவடிக்கை எடுக்கும்.